மகளிர் தினம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அது வாழ்த்துக்கள் அப்படின்றத தாண்டி முதல் முறையாக திமுக அரசு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அவர் பேசியிருக்காரு. அதில் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, நீங்களும் நாங்களும் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த திமுக அரசை நாங்கள் உருவாக்கினோம், ஆனால் அவங்க இப்படி ஏமாத்துவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல, பெண்களினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகுது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இதை மையப்படுத்தி 2026 இந்த கவர்மெண்ட்டை வந்து அகற்றணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல மின்னம்பலம் யூடியூப் நேயர்களுக்கு, உங்களுக்கும், உங்களை சார்ந்த பெண்மகளுக்கும், அனைத்து தாய்மார்களுக்கும், அக்காமார்களுக்கும், தங்கைமார்களுக்கும், தோழிகளுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நடிகர் விஜய் அவர் நல்லா சினிமாவில் நல்லா டான்ஸ் போடுவார், நம்ம நல்லா பார்ப்போம். இப்போ அரசியலையும் டான்ஸ் போடுறதுக்கு வந்திருக்காரா இல்லை அரசியல் பண்ணுவதற்கு வந்திருக்கிறாருன்னு தெரியலை. வந்ததுமே இன்றைக்கி ஒரு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பது என்பது ஒரு நல்ல விஷயந்தான். அதை நம்ம பாராட்டுவோம். ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைவராக இருக்கார், நடிகர்ல இல்லை தலைவராகிட்டார்ல, பாராட்டுவோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. திடீர்னு அவருக்கு எங்கேருந்து ஞானோதயம் வந்துச்சுன்னு தெரியல. பெண்களுக்கெல்லாம் பெரிய சிக்கல், அதனால் இந்த ஆட்சியை நம்ம அகற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது பெரிய காமெடியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் என்னமோ இப்போ திடீர்னு திமுக ஆட்சி வரவங்க பெண்களுக்கு பூரா சிக்கலாக இருக்குது, பெண்களுக்கு பூரா பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, உனக்கு முதல்வராகணும்னு ஆசை, அதை பெண்களை ஏன் பயன்படுத்துகிற அப்படி தானே பார்ப்பாங்க.